ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஸ்கில் தமிழ். நான் உங்கள் ஆஷிக். ஸோ இந்த செஷனில் ஒரு முக்கியமான விஷயம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம லக்கி பாஸ்கர் படம் பார்த்துருப்போம். அதில் பேங்க்கோடைய அமௌண்ட்டில் ஃப்ராட் பண்ணுறது, அதே மாதிரி பேங்க்கோடைய அமௌண்ட் எடுத்து ரொட்டேஷன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க இல்லையா? அதே மாதிரி இந்தியாவுடைய ஒரு முக்கியமான பிரைவேட் பேங்க்ல மிகப்பெரிய ஒரு ஃப்ராட் நடந்திருக்கு. அந்த ஃப்ராட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக பேங்க்ல ஃப்ராட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம மக்களுடைய பணத்தை தான் வந்து ஃப்ராட் பண்ணுவாங்க, மக்களுடைய பணத்தை வந்து ஏமாற்றுவாங்க. ஆனால் இந்த ஃப்ராடில் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய பணத்தை வந்து ஏமாற்றிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் வந்து பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அப்படிங்கிற இந்த ஒரு முக்கியமான பிரைவேட் செக்டார் பேங்க் இருக்கு. இந்த பேங்க்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 590 கோடி ரூபாய் 590 crores ஒரு மிகப்பெரிய ஃப்ராட் வந்து நடந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த ஐடிஎஃப்சி பேங்க் அப்படிங்கிறது ரொம்ப பிரபலமான பேங்க். 2018 என்ன பண்றாங்க அப்படின்னா ஐடிஎஃப்சி அப்படிங்கிற ஒரு பேங்கையும் கேபிட்டல் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற அந்த ரெண்டு பேங்கையும் மெர்ஜ் பண்ணி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு பேங்க் வந்து ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஒரு மிகப்பெரிய பிரைவேட் பேங்க்னே சொல்லலாம். ஸோ இந்த பேங்க்ல ஹரியானா கவர்மெண்ட் வந்து ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்காங்க. நம்ம எப்படி அக்கௌண்ட் வச்சிருப்போமோ அதே மாதிரி ஹரியானா கவர்மெண்ட் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க. அந்த அக்கௌண்ட்ல தான் வந்து பணம் மோசடி போயிருக்கு. ஸோ இந்த டயத்துல நிறைய பேருக்கு இருக்க டவுட் என்ன அப்படின்னா அரசாங்கத்துடைய பணமே மோசடி ஆகுது, மோசடி பண்றாங்க அப்படின்னா அப்போ நம்ம ஒரு காமன் மேன் நம்மளுடைய பணம்லாம் பேங்க்ல போட்டா செக்யூரா சேஃபா அப்படிங்கிற டவுட் இருக்கும். ஸோ பேங்க்கை பொறுத்தவரை நீங்கள் முக்கியமாக ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ பேங்க்ல வந்து இன்சூரன்ஸ் இருக்கு. நம்ம மித்த இன்சூரன்ஸ் போடுறோம், அதே மாதிரி பேங்க்ல நீங்கள் டெபாசிட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கும் இன்சூரன்ஸ் இருக்கு. பட் என்ன ஒரு கண்டிஷன் அப்படின்னா நீங்க எவ்வளவு அமௌண்ட் டெபாசிட் பண்ணாலும் சரி, நீங்க 1 கோடி டெபாசிட் பண்ணாலும் சரி, 100 கோடி டெபாசிட் பண்ணாலும் சரி, 5 லட்சம் 10 லட்சம் 1 லட்சம் இந்த மாதிரி எவ்வளவு அமௌண்ட் டெபாசிட் பண்ணாலும் நீங்க டெபாசிட் பண்ணா எவ்வளவு அமௌண்ட்டுக்கு தான் கேரண்டி அப்படின்னா 5 லட்சத்துக்கு மட்டும் தான் கேரண்டி. உதாரணமா நீங்க ஒரு 1 லட்ச ரூபாய் டெபாசிட் பண்றீங்க, அந்த பேங்க் வந்து லாஸ் ஆயிருச்சு, இல்ல அந்த பேங்க்ல வந்து தீப்பிடிச்சு எரிஞ்சிருச்சு, இல்ல அந்த பேங்க்ல ஒரு ஃப்ராட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு அந்த 1 லட்ச ரூபாய் கொடுத்துருவாங்க. 2 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபாய் கொடுத்துருவாங்க ஃபுல்லா. அதே மாதிரி நீங்க ஒரு 10 லட்ச ரூபாய் போட்டிருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பேங்க் என்ன ஆனாலும் சரி, பேங்க் திவாலானாலோ இல்ல அந்த பேங்க்ல ஃப்ராட் நடந்து உங்க பணம் லாஸ் ஆனாலோ இல்ல அந்த பேங்க் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு மிகப்பெரிய கிராஷ் ஏற்பட்டு அந்த பேங்க் வந்து லாஸ் ஆனது மாதிரி என்ன ஆனாலும் சரி உங்க பணத்துக்கு எவ்வளவு தான் கேரண்டி? மேக்ஸிமம் 5 லட்சம் தான். நீங்க 10 லட்ச ரூபா போட்டிருந்தாலும் 5 லட்ச ரூபா தான் தருவாங்க. 1 கோடி அமௌண்ட்டே போட்டிருந்தாலும் உங்களுக்கு அந்த பேங்க் லாஸ் ஆகிறப்போ 5 லட்சம் தான் வந்து மேக்ஸிமம் வரும். இதை நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த ஃபண்டிங்கை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான அமைப்பு என்ன அப்படின்னா டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. இவங்க தான் இந்த இது வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஸோ இப்போ என்ன இருக்கு அப்படின்னா ஹரியானா கவர்மெண்ட்டுடைய பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து பணத்தில் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த பிரைவேட் பேங்க்ல வந்து போட்டிருக்காங்க. பொதுவாக கவர்மெண்ட் வந்து நிறைய பேங்க்ல ஒவ்வொரு பர்பஸ்க்காக ஒவ்வொரு பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஹரியானா கவர்மெண்ட் ஐடிஎஃப்சி பேங்க்ல அவங்களுடைய அக்கௌண்ட் வச்சிருக்காங்க. ஸோ என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா ஓகே இந்த பணம் அப்படியே சும்மா இருக்கு, இதை எடுத்து நம்ம வேற பேங்க்குக்கு மாத்தலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஹரியானா கவர்மெண்ட் முடிவு பண்ணி பேங்க்ல போயிட்டு ஸ்டேட்மெண்ட் கேட்கறாங்க. பார்த்தா அவங்களுக்கு அங்கதான் ஒரு ஆச்சரியம் இருக்கு. என்ன அப்படின்னா ஹரியானா கவர்மெண்ட் போட்ட அமௌண்ட்ல இருந்து கிட்டத்தட்ட 490 கோடி ரூபாய் காணும். அந்த கவர்மெண்ட் அக்கௌண்ட்ல இருந்து 490 கோடி ரூபாய். ஏன்னா கவர்மெண்ட் பணம் போடும்போது ஒரு ஸ்லிப் வச்சிருப்பாங்க, டாக்குமெண்ட் வச்சிருப்பாங்க இல்லையா? அதுல இருக்கிறதுக்கும் இப்ப பேங்கோட ஸ்டேட்மெண்ட்டுக்கும் 490 கோடி ரூபாய் மிஸ் ஆகுது. அதுக்கப்புறம் தான் பேங்க் என்ன பண்றாங்க, ஆஹா அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் மறுபடியும் எல்லா விஷயத்தையும் கால்குலேட் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா பேங்கோட ஆடிட்ல மறுபடியும் இன்னொரு 100 கோடி ரூபாய் ஒரு 100 கோடி ரூபாய் லாஸ் ஆனது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ டோட்டலா இதுல எவ்வளவு அமௌண்ட் வந்து லாஸ் ஆயிருக்கு அப்படின்னா 590 crore, கிட்டத்தட்ட 590 கோடி ரூபாய். இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பேங்க் இருக்கு இல்லையா, ஐடிஎஃப்சி பேங்க், இந்த பேங்க்குடைய ப்ராஃபிட்டே ஒரு காலாண்டுக்கு வரக்கூடிய இந்த குவார்டர்லி ப்ராஃபிட்டே எவ்வளவு அப்படின்னா 470 480 அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ இப்போ இந்த லாஸ் அப்படிங்கிறது பேங்கோடைய ஒரு குவார்டர் பிளஸ் ஒரு 15 days ப்ராஃபிட் சேர்ந்து எவ்வளவு அமௌண்ட் வருமோ அந்த அளவுக்கு அமௌண்ட் வந்து இந்த இதா இருக்கு. ஸோ இப்போதான் அதுக்கான இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாமே நடத்திட்டு இருக்காங்க. இந்த ஃப்ராட் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன, இந்த ஃப்ராட் எப்படி நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம எல்லாரும் என்ன பண்ணோம், டிஜிட்டலுக்கு மூவ் ஆயிட்டோம். இப்போ நம்மளே ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணணும் அப்படின்னாலும் யாரும் வந்து பேங்க்குக்கு போயிட்டு சலான் எழுதி போடுறதோ இல்ல செக் கொடுக்குறதோ ரொம்ப வந்து கம்மியாயிருச்சு. நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து எல்லாமே இப்போ ஆன்லைன்லேயே பண்ணி முடிச்சிடறோம் இல்லையா? ஒன்று யூபிஐ யூஸ் பண்ணி பண்றோம், இல்ல கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஆர்டிஜிஎஸ் நெஃப்ட் இந்த மாதிரியான ஏதோ ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி பண்றோம் இல்லையா? ஆனா இதுல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த பேங்கோட எம்ப்ளாயிஸ், இந்த ஃப்ராடுக்கு முக்கியமான காரணம் பேங்கோட எம்ப்ளாயிஸ், அதே மாதிரி எக்ஸ்டர்னலா வெளியே அது கவர்மெண்ட்ல இருந்தோ இல்ல வெளியே இருந்தும் சில நபர்கள் சப்போர்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ வெளியே இருந்து சில நபர்கள் பிளஸ் பேங்க்குள்ளேயே வேலை பார்க்கக்கூடிய ஒரு 4 எம்ப்ளாயிஸ் சேர்ந்து தான் இந்த திருட்ட இந்த ஃப்ராட் வந்து பண்ணிருக்காங்க. ஸோ என்ன இஷ்யூ அப்படின்னா ஸோ அவங்க வந்து இப்போ நார்மலாக நம்ம வந்து செக் கொடுக்குறோம். இப்போ நான் வந்து உங்களுக்கு செக் கொடுக்குறேன், ஒரு நபருக்கு நான் வந்து இன்னொரு நபருக்கு அமௌண்ட் கொடுக்கணும், அதுக்காக நான் செக் எழுதி கொடுக்குறேன் அப்படின்னா என்ன பண்ணுவேன், அந்த செக்கில் என்னோட டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும், நான் இவ்வளோ அமௌண்ட் போட்டு சைன் போட்டு கொடுத்துருவேன். அந்த நபர் என்ன பண்ணுவார், அவர் பேங்க்கில் போயிட்டு
அந்த செக்கை போட்டு அமௌண்ட் வந்து வாங்கிக்கிறார். இதெல்லாம் வந்து ப்ராசஸிங். ஸோ இதில் செக் வந்து நார்மலாக சின்ன சின்ன அமௌண்ட் இருக்குது, ஒரு 10,000 20,000 அப்படின்னா அந்த அளவுக்கு பெரிய பெரிய வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்லாம் இருக்காது. பட் இருந்தாலும் வெரிஃபை பண்ணுவாங்க, அந்த அக்கௌண்ட் கரெக்டாக, நேம் கரெக்டாக, இந்த மாதிரி எல்லாமே, அது ஒரிஜினல் செக்கா டூப்ளிகேட் செக்கா அப்படிங்கிற எல்லா விஷயங்களும், அந்த நபருடைய கையெழுத்து கரெக்டாக. இப்போ நான் சைன் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னா என்னோட சைனும் அந்த நான் என்னோட சைனும் பேங்க்ல கொடுத்துருப்பேன் அந்த சைனும் அந்த செக்ல இருக்க சைனும் ஒன்னா அப்படிங்கிறத ரொம்ப வெரிஃபை பண்ணுவாங்க. பெரிய பெரிய அமௌண்ட், சின்ன அமௌண்ட் அந்த அளவுக்கு வெரிஃபை பண்ண மாட்டாங்க. பட் பெரிய அமௌண்ட் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ரொம்ப வெரிஃபை பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த டிரான்சாக்ஷன் வந்து இது பண்ணுவாங்க. அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வெளியே இருந்து சில நபர்கள் இந்த பேங்கோடைய செக், அது வந்து டூப்ளிகேட் செக்காக தான் இருக்கும், பேங்கோடைய டூப்ளிகேட் செக் எடுத்துட்டு வந்து அதில் பணம் ஃபில் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, பணம் ஃபில் பண்ணி, பட் என்னன்னா இப்போ பணம் ஃபில் செக் ஃபில் பண்ணால் அதுக்கு அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அந்த ப்ராசஸை பைபாஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க இந்த பேங்க்குள்ளேயே ஒரு 4 ஆஃபீஸர்ஸை கைக்குள்ளே போட்டுட்டு, குறிப்பாக இந்த இது எங்கே இருக்குன்னா சண்டிகரில் இருக்குது. இந்த பேங்கோடைய பிரான்ச் வந்து சண்டிகரில் இருக்குது. ஸோ சண்டிகர் அப்படிங்கிறது ஒரு யூனியன் பிரதேசம். சண்டிகர் தான் ஹரியானா பஞ்சாப் ரெண்டுக்குமான ஒரு காமன் யூனியன் பிரதேசம். ஸோ அதனால தான் இந்த ஹரியானா கவர்மெண்ட் சண்டிகரில் இருக்கக்கூடிய ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பிரான்ச் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இதில் இந்த சண்டிகர் பிரான்ச்சோடைய ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க 4 பேர்த்து கையில் போட்டுட்டு டூப்ளிகேட் செக் மூலியமாக, ஓகேங்களா, டூப்ளிகேட் செக் மூலியமாக அந்த கையெழுத்து இன்னும் அந்த ஃபுல் இது வந்து முடியலை. அவங்க கையெழுத்து போட்டாங்களா இல்லையா, இல்லை அந்த கையெழுத்து வந்து போலியான கையெழுத்து போட்டாங்களா அப்படிங்கிறது எதுவுமே இன்னும் கண்டுபிடிக்கப்படல. பட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, செக்கை வந்து போலியான முறையில், செக் ப்ராப்பராக வெரிஃபை எதுவுமே பண்ணாமல் போலியான முறையில் பேங்க் எம்ப்ளாயிஸ் ஒரு 4 பேருடைய சப்போர்ட்ல அந்த பணத்தை எடுத்திருக்காங்க. இன்னும் அந்த பணம் எப்படி எடுத்தாங்க அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். இப்போதைக்கு செக்கை யூஸ் பண்ண எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. பட் செக்ல என்ன மாதிரியான ஃப்ராட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது இன்னும் கண்டுபிடிக்கல. இப்போதைக்கு இன்வெஸ்டிகேஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஓகேங்களா, அதே மாதிரி வெளியே இருந்து யார் சப்போர்ட் பண்ணா அப்படிங்கிற அந்த ஃபுல் டீட்டெயில் நமக்கு இன்னும் தெரியல. அது எல்லாமே இப்போ ஒரு பிரைவேட், இந்த மாதிரி பெரிய பெரிய பேங்க்லாம் பிரைவேட்டா, கவர்மெண்ட் எல்லாம் பிரைவேட்டா இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி வச்சிருப்பாங்க. அவங்க தான் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ஒரு 4 பேர் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் பிடிச்சிருக்காங்க. பட் மெயினாக என்ன எதிர்பார்க்கப்படுது அப்படின்னா, இந்த செக்ல தான் ஏதாவது ஃப்ராட் பண்ணுங்க. ஏன்னா ஆன்லைன்லாம் ஃப்ராட் பண்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க உங்க அக்கௌண்ட்ல எப்படி டிரான்சாக்ஷன் பண்ணாலும் சரி, டிஜிட்டலா பண்ணாலும் சரி, இல்ல ஆன்லைன்ல பணம் எடுத்தாலும் சரி, அதுக்கான மெசேஜ் நமக்கு வருது இல்லையா, பேங்க்ல இருந்து மெசேஜ் வரும். பட் ஆனா ஹரியானா கவர்மெண்ட்டுக்கு இந்த பணம் 590 கோடி கிட்ட போயிருக்கு. பட் இது போனதுக்கு எந்த மெசேஜுமே வரல. ஸோ அப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அந்த மெசேஜ்க்கான விஷயத்தையும் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. மேபி வந்து அந்த டு நாட் டிஸ்டர்ப் அந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொடுத்து சப்போஸ் அந்த மெசேஜை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கலாம். ஸோ இது மூலியமா என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு ஆர்கனைஸ்டா பிளான் பண்ணி எடுத்திருக்காங்க. இந்த அமௌண்ட் வந்து ஒரே அக்கௌண்ட்டுக்கு போல, ஏன்னா ஒரே அக்கௌண்ட்டுக்கு 590 கோடி ரூபாய் போனா பெரிய இஷ்யூ வரும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, பிரிச்சு வந்து போட்டிருக்காங்க. 50 கோடி 10 கோடி இந்த மாதிரி சம்திங் பிரிச்சு வந்து போட்டிருக்காங்க. இதுல ஒரு சில அக்கௌண்ட் வேற பேங்கோடைய அக்கௌண்ட், ஐடிஎஃப்சி பேங்க்ல இருந்து வேற பேங்கோடைய அக்கௌண்ட்டுக்கு ஒரு பெருந்தொகை வந்து போனதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா, பட் அதெல்லாம் வந்து இப்போ ஸ்டாப் பண்ண சொல்லி இந்த பேங்க் வந்து உத்தரவு போட்டிருக்காங்க. அந்த இன்னொரு ஆப்போசிட் பேங்க்ஸ் வேற என்னென்ன பேங்க் போச்சோ போ சொல்லி இது பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதுதான் இந்த விஷயம். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஊழலாக வந்து பார்க்கப்படுது. இதனால என்ன ஆகும் அப்படின்னா, மக்களுக்கு பேங்க் மேல இருக்க ட்ரஸ்டே போயிருக்கும். இந்த மாதிரி பேங்க்ல அதுவும் கவர்மெண்டோடைய பணத்தை இந்த மாதிரி அடிக்கிறாங்க அப்படின்னா ஸோ இதாகும். இதோட விளைவு என்ன ஆச்சு அப்படின்னா, ஐடிஎஃப்சி பேங்கோடைய ஸ்டாக் வந்து பயங்கரமா சரிஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னா, இது வந்து இந்த 590 கோடி அப்படிங்கிறது அந்த பேங்கோடைய ஒரு காலாண்டுக்கான ப்ராஃபிட். ஸோ காலாண்டு ப்ராஃபிட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட கம்மியாக தான் இருக்குது. 450 460 அந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்கு அதிகமான அமௌண்ட் வந்து இது பண்ணியிருக்கனால, லாஸ் ஆயிருக்கிறதுனால அந்த பேங்க் ஸ்டாக் எல்லாமே வந்து இதாகுது. ஸோ பொறுத்து தான் பார்க்கணும், மறுபடியும் ரெக்கவர் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. ஏன்னா எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க, அங்கேருந்து யாரெல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சு மறுபடியும் ரெக்கவர் பண்ணுறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது. பட் ஃபுல் அமௌண்ட்டை ரெக்கவர் பண்ண முடியுமா அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இந்த மாதிரி ஃப்ராட்னால என்ன ஆகும் அப்படின்னா, மக்களுக்கு பேங்க் மேலே இருக்கக்கூடிய கான்ஃபிடென்ட்டே போயிடும். ஓகேங்களா, ஏன்னா பேங்க்ல தான் நம்ம வந்து நம்பி பணத்தை போடுறோம். வீட்டில் வச்சா நமக்கு கொள்ளையர்கள் பயம் இருக்குது அப்படிங்கிறனால தான் நம்ம வந்து பேங்க்ல பண்ண போகிறோம். பட் பேங்க்லேயும் இந்த மாதிரி இஷ்யூ நடக்கிறதுனால மக்களுக்கு பேங்க் மேலே இருக்கக்கூடிய கான்ஃபிடென்ட் போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு ஆர்பிஐயும் சரி, கவர்மெண்ட்டும் சரி, இந்த ப்ராசஸ் எல்லாம் ஸ்ட்ரிஞ்சன் பண்ணுறதுக்கான விஷயங்கள் வந்து கொண்டு வரணும். அதேமாதிரி இந்த மாதிரி பேங்க்குள்ளேருந்து ஃப்ராட் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த நபர்கள் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் இந்த மாதிரி நிறைய ஃப்ராட் இந்த மாதிரி நடந்திருக்கு. பேங்க்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கடன் அதிகமாக கொடுக்குறது, எந்த வித கொலட்டரல் இல்லாமல் தெரிஞ்சவங்களுக்கு கடன் கொடுக்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ இன்னுமே இதெல்லாம் ரிஃபார்ம் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் வந்து இதாகும். நம்ம பேங்கை பொறுத்தவரை ரொம்ப நாளாக வந்து நம்ம பேங்க் 2011 இருந்து 14க்கு அப்புறமா நிறைய என்பிஏ நான் பெர்ஃபார்மிங் அசெட் இருந்துச்சு. பட் இப்போ தான் கொஞ்சம் குறைச்சி கொண்டு வந்திருக்காங்க. பட் மறுபடியும் பேங்க்ஸில் இந்த மாதிரி விஷயங்கள் இதாகுது. ஸோ பொறுத்து இருந்து நம்ம வந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கில் சந்திக்கலாம். இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோ வந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.